வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன பேசலான்னு வந்திருக்கோம்னா, ஆக்சுவலாக கௌதம் ப்ரோ நானும் கடந்த ஒரு 4-5 நாளாகவே ஃபோன் காலில் என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா, டிமென்சிட்டி மீடியா டெக். ஆமாம், டக்குன்னு பேர் இருக்குது சார், ஆனால் எதை கொடுத்தாலும் டக்குன்னு பண்ண மாட்டான் சார். அப்படி தான் இருந்தது ப்ரோ. ஆக்சுவலாக மீடியா டெக்கோட நீங்கள் ட்ராவல் பண்ணதுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மீடியா டெக் ஃபோன் எது சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு மீடியா டெக்லாம் முன்னாடி இருந்த டைம்ல யூஸ் பண்ணதோட சரி. எப்போ அந்த G90 அது காமனாக யூஸ் பண்ண ஃபோன்ஸ், மோட்டோ ஃபோன்ஸில் அதிகமாக வந்துச்சு. அந்த டைமில் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் காலேஜ் டைமு. அந்த டைம்லலாம் அந்த G90 சீரிஸ் தான் மோஸ்ட்டாக. ஓகே. ஸோ அது நல்லா இருந்துச்சு. 4G எந்த பிரச்சனையும், அந்த பஞ்சாயத்து நெட்வொர்க் கிடையாது. ஆமாம், சேஃப் டேஸ். ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ண ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 030. அதாவது டேட்டா கேட்கலான்னு பார்த்தேன். ஏன்னா இப்போ இன்ஃபினிக்ஸ் யூஸ் பண்ணிட்டாரா, அதில் டிமென்சிட்டி வேற இருக்கா. சரி, கௌதம் ப்ரோக்கு டிமென்சிட்டி ரொம்ப பிடிச்சிருக்குமே, தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்கு எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து மீடியா டெக் ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ப்ரோ எந்த அளவுக்குன்னா, ஆண்ட்ராய்ட் ஒன் ப்ரோக்ராம் மோட்டரோலாலாம் கூட பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? மோட்டரோலாங்கிற பாருங்க, மோட்டரோலா பண்ணதெல்லாம் மைக்ரோமேக்ஸ், கார்பன், லாவா, அவங்களாம் சேர்ந்து கேன்வாஸ் A1 தெரியுமா, ஆண்ட்ராய்ட் ஒன் ப்ரோ. அப்போ வந்து இந்த மீடியா டெக் ப்ராசர் பார்த்தீங்கன்னா MTK அந்த மாதிரி ப்ராசர். மீடியா டெக்னு பேர் சொல்ல மாட்டாங்க, MTK மட்டும் தான் இருக்கும். ஆமா, மீடியா டெக்னு சொன்னா யாரும் வாங்க மாட்டாங்க போல, MTKன்னு வச்சு இதை உருட்டிட்டு இருப்பான். ஸோ அப்போ அந்த டைம்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி தெரியுமா ப்ரோ இருக்கும், மீடியா டெக்னாலே வந்து என்ட்ரி லெவல் ப்ராசர் மட்டும் தான். 10,000 G சீரிஸ் தான் மோஸ்டா அவனுக்கு கொடுக்கறதே. அதுவே ஹைலைட். இப்போ நம்ம கௌதம் ப்ரோ சொன்ன அந்த G சீரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எப்படின்னா 2017-18 வந்து அந்த G சீரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ள வர மாதிரி டைமு. அப்புறம் தான் வந்து 2019-20 பூம் ஆகுது. அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, அந்த G90 சொன்னீங்களே, அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிப்பா அமைஞ்சு. எல்லா ஃபோன்லயும் G90 தான். 10,000 15,000 பட்ஜெட்னா G90 எப்பயுமே இருக்கும். G90 T என்னென்னமோ. அதே கரெக்ட், அதே G90 T தான். இதுல ஹைலைட் என்னன்னா, குறுக்கால G80T இதெல்லாமும் வந்துச்சு. G85, G75, G88 என்னென்னமோ. இதுல ஹைலைட் என்னன்னா, இன்னும் கூட பாத்தீங்கன்னா G99 எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. G100 வந்துச்சுல, G99 ஓட நிறுத்தின மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா 4G ப்ராசஸர். ஆமா, 4G ப்ராசஸர். இப்பயும் அது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்ல வரோம்னா, மீடியா டெக்கோட நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது, இப்போ பொதுவாக நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு மீடியா டெக் எப்படி ஃபீல் ஆயிருக்குன்னா, நல்ல எஸ்ஓசி, அதாவது ஒரு CPU இருக்குது, ஓகே இருக்குது, பேசிக்காக டாஸ்க்கு, சிஸ்டம் ரன்னிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு GPU இருக்குது. மோடம் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அப்போ 4G பிரச்சனை ரொம்ப பெருசாக தெரியல, ஆனாலும் பிரச்சனை இருந்தது. ஏன்னா குவால்காம் ஸ்னாப்டிராகன் மோடமில் இருக்கிற 4G ஸ்பீடு வந்து இதில் இருக்கிறதுல அச்சீவ் ஆகலை. பட் இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக அப்போ ரொம்பலாம் அனலைஸ் பண்ணலை, இதுதான் எதார்த்தம், சரியா? பட் நான் அப்படியே கடந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த டிமென்சிட்டின்னு மாற்றினாங்க. ஆமாம், டிமென்சிட்டி. அப்போ தான் வந்து அவனுங்க அந்த பட்ஜெட் சீரீஸ்ல இருந்து இந்த 20-30,000 அந்த சீரீஸ்க்கு இந்த மீடியா டெக் டிமென்சிட்டி அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வராங்க. ஆமாம், அந்த 20,000 அபவ் கேட்டகரிக்குள்ள போகிற போது. எஸ். அப்போ நான் வந்து என்ன பார்த்தேன்னா, மீடியா டெக் வந்து ஃபர்ஸ்ட் நேம் எப்படி தெரியுமா டிமென்சிட்டி கொண்டாந்தா, 600, 700, 800, 900, 1000 இப்படி தான் இருந்தது. அது குறுக்கால இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் 1000 வந்து என்ன பண்ணானா, லைட்டாக ஒர்க் லைக் பண்ணி 1100, 1200 அப்புறம் யாரா நீ, ஒரே கன்ஃபியூஷனா இருந்தது எங்களுக்கும். திடீர்னு 8008 சீரிஸ் சிப், அப்புறம் பார்த்தா திடீர்னு 9000 தான் எங்க ஃபிளாக்ஷிப் சிப்னா. இப்போ அதான் 9000 பிளஸ் 9100. ஆமா, இப்போ 400 பிளஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதான் இப்போ எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் டிமென்சிட்டி வந்து வளர்ந்துருக்கா, அதான் மீடியா டெக்கோட எஸ்ஓசி வளர்ந்துருக்கா அப்படின்னா 100% வளர்ந்துருக்கு. பர்ஃபார்மன்ஸும் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் என்னால் பார்க்க முடியுது. கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி நல்ல டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்குமே எக்ஸாக்டாக சொல்லணும்னா, இப்போ இதில் என்ன ஆயிடுதுன்னா ப்ரோ, கன்சியூமர்ஸ் தானே ப்ரோ ஒரு ப்ராடக்டோட ஓனராக இருந்தாலும் அதே சமயம் அதுக்கான ஃபேனாகவும் மாறிடுறாங்க. ஏன்னா அவங்க தான் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது யங்கர் ஜென்ரேஷன் வந்து என்ன பண்ண முடியுதுன்னா, அவங்களோட பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு வரும்போது நம்ம அப்பா அம்மாட்ட போய் கேட்டு தான் வாங்கணும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பர்ச்சேசிங் பவர் வந்து எல்லாருக்குமே 1,80,000 கிடையாது, இருக்காது. மோஸ்டா 20,000 25,000 மேக்ஸிமம். அப்போ என்ன ஆகுது, இப்போ கௌதம் ப்ரோ சொன்ன அந்த 20-25,000 வைப்போம். அப்போ வச்சாலே என்ன ஆயிடுதுன்னா, எய்தர் டிமென்சிட்டி 8350, 8200, 8300, 7300, 7200 அந்த பட்ஜெட்ல தானே வருது. அது வந்து வழி, அது வேற டிபார்ட்மெண்ட். ஏன்னா இப்போ இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த இன்ஃபினிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான பிராண்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த பட்ஜெட்ல 8300, 8200 கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா P3 Ultra மாதிரியான ஃபோன்லாம் 8350 வருது. ஸோ அதனால வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த பசங்க மேக்ஸிமம் டிமென்சிட்டி யூஸ் பண்ணனால என்ன ஆயிடுதுன்னா, எப்பயுமே வராதுதாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹீரோவை
பார்த்து அவரோட ஸ்டோரியோ இல்லாட்டி ஹீரோவோட ப்ரெசன்ஸை பார்த்து பிடிச்சிருச்சுன்னா அவர் நல்ல பயங்கரமான நல்லவரா கெட்டவரான்றதெல்லாம் அடுத்து பட் பிடிக்கும்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களோட லைஃப்ல என்ன நடக்குதுலாம் யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த பசங்க எல்லாருமே மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து கேமிங் அப்படின்னு வரும்போது அவங்களோட அஃபோர்டபுள் பட்ஜெட்குள்ள மீடியாடெக் வந்தனால அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல போய் நீங்க அந்த கீபோர்டு வாரியர்ஸ்னு சொல்றோம்ல, அதுல போய் நீங்க பாருங்க மேக்ஸிமம் டெமன்சிட்டி சப்போர்ட் பண்ணி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சண்டை போடுவாங்க. இதுல வேற இவன் அந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ண ப்ரோ இந்த ஸ்டோரி வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் இப்பயும் திரும்ப சொல்றேன், மீடியாடெக் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல கிங் தான். பட்ஜெட் உங்களுக்கு வந்து சிப் வைஸ்ல உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமா செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற பிராண்ட்ஸ் வந்து அடாப்ட் பண்றது காரணம் வந்து மீடியாடெக் எதுக்குன்னா இதான் ரீசன். எக்ஸாக்ட்லி ப்ரோ. அதேதான் ஸ்பெக்ஸ் நல்லா கொடுக்கணும், நல்ல டிஸ்பிளே, நல்ல இது இருக்கணும், நல்ல பேட்டரி கொடுக்கணும், நல்ல டெக்னாலஜி கொடுக்கணும். பட் சிப் வைஸ்ல ஓரளவுக்கு இப்போ ஒரு 2 மில்லியன்னா இது ஒரு 1.5 மில்லியன் அடிக்கும் அந்த ஆண்ட்ராய்டு 2ல. ஸோ அந்த ஒரு 50,000 காம்ப்ரமைஸ் பண்றது வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட்டுக்குள்ள வரதுக்காக. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ இந்த மாதிரியான பாயிண்ட் எல்லாமே உள்ளே வருதா? ஸோ அதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேனே தவிர ப்ளஸ் நம்ம சின்ன பசங்க அவங்க வந்து எப்படி வந்து மீடியாடெக் பக்கம் கொஞ்சம் சாய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இந்த மீடியாடெக் இந்த சுச்சுவேஷன் எப்படி பயன்படுத்திக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா 2022, 23, 24 கொஞ்சம் ஓரளவுக்கு அக்ரெசிவாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சான். இந்த 24, 25 என்ன பண்ணிட்டான், 24 வந்து அவன் கேம்பெயின் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த கேம்பெயின்ல என்ன சொல்லிட்டான்னா கேமிங்காகவே விட்டாங்க. கரெக்டா? அந்த கேம்பெயின் எப்படி சொல்லிட்டான்னா யூத் ப்ரிஃபர் மீடியாடெக், அதுவும் இந்தியால யூத் ப்ரிஃபர், அதாவது இந்தியன் யூத் ப்ரிஃபர் மீடியாடெக் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சான். இப்போ இது எப்படி ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல குவால்காம்க்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதான் ஃபேக்ட். ஏன்னா குவால்காம்க்கு எப்படி பிரச்சனை வந்ததுன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, போன வருஷம் 2024 அதிகமா வந்து 20,000 30,000 20,000 40,000 டாமினேட் பண்ணது மீடியாடெக் தான். அண்ட் மோர் ஓவர் அவன் வந்து அந்த பிஜிஎம்ஐ கூட அவனுங்க கொலாப் பண்ணி 90 120 FPS எல்லா ஃபோன்லயுமே கொடுத்தானுங்க. அதனாலே அவன் வந்து யூத்தோட ஃபேவரட் அப்படின்ற ஒரு பேர் அவனுங்க தைரியமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா மோஸ்டா பப்ஜிக்காக வாங்குறாங்க ஃபோன் விளையாட. ஸோ மீடியாடெக் தான் அந்த பட்ஜெட்ல இருக்கு. ஸோ பார்த்தீங்களா கௌதம் ப்ரோ ஒரு அந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க பாருங்க. ஏன்னா கேமிங் ஸோ எப்படி உள்ள வந்து சொருகி இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ அந்த டைமில் இந்த 8 Gen 2 இருக்கட்டும், இல்லாட்டி அதே டைமில் 8 Gen 2 பேரலாக இருக்கும்போது 8 Gen 3 ஃப்ளாக்ஷிப் சிப்பில் இருக்கும்போது ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இருக்கும்போது அதில் கேமிங் ஃபார் ஷூர் டாப் நாச்சாக தான் இருக்க போகுது. பட் என்ன ட்விஸ்ட்னா உங்களுக்கு வந்து 30,000க்கோ இல்லாட்டி 25,000க்கோ மீடியாடெக் டெலிவர் பண்ணிட்டு இருந்தது. கரெக்ட். இந்த இடத்துல தான் வந்து அவன் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சான். ஆனால் அவன் எங்கே ஸ்கோர் பண்ணல அப்படின்னா யூத்துங்களுக்கு கேம் தானே தேவைப்படுது. கரெக்ட். அவங்க வந்து இப்போ சப்போஸ் கேமரா ப்ரொஃபஷனல் மாதிரி இல்லாட்டி கேமரா சென்ட்ரிக்கான ஒரு எந்தூசியாஸ்டாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கிராஜுவலாக ரெடியூஸ் ஆயிருக்கும். ஏன்னா ஐஎஸ்பி வந்து அவனோட அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. அது ஒரு பாயிண்ட். அடுத்து நம்ம இப்போ சொன்னீங்களே மோடம் ஐயோயோ இந்த ஃபோன் வந்து நான் சொல்கிறேங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. வந்து இவ்வளோ ஸ்லிம்மாக ஒரு அழகான ஃபோனு, கர்வ் டிஸ்பிளே மெயினாக 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, 24,000 இதை சேல் பண்ணியிருக்கானுங்க இவனுங்க. டிமென்சிட்டி 8020 இருக்குன்னு நினைக்கிறேன் சிப்பு, 12 GB ரேமு எல்லாமே இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் 45 வாட் சப்போர்ட் எல்லாமே இருக்குது, எல்லாமே சூப்பரு. ஆனால் சிக்னல் இல்லை. ஜியோ சிம் போட்டால் என் வீட்டில் சிக்னலே இல்லை சுத்தமாக. 3.2 காட்டுது, 4G 5G அப்பப்போ மாறி மாறி காட்டுது. எது காட்டுதுன்னு தெரில. கால் பண்ணால் அன்னேபிள் டு கால், நோ நெட்வொர்க்கு, யூ ஆர் இன் அவுட் ஆஃப் சர்வீஸ் ஏரியா, இதே மட்டும் தான். இது மட்டும் தான் வந்துட்டே இருந்துச்சு டிஜிட்டல். ஆமாம். இந்த சிப்பை தூக்கி ஓப்போ Find X7 Ultraல போட்டேன். அதுக்கப்புறம் வேற மற்ற ஃபோன்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த சிக்னலே வரல. அதே ஜியோ சிம். ஆமாம், ஆரோஜிலையும் ஒர்க் ஆகுது, இதுல ஓப்போலையும் ஒர்க் ஆகுது. சிம்மில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் இதில் ஜியோ சிம் சுத்தமாக ஒர்க் ஆகல. ஏர்டெல் போட்டால் 1.2 இருக்கு. ஏர்டெல் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுது, ஓரளவுக்கு ஸ்டேபிளாகவே இருக்கு. ஜியோ சுத்தமா சிக்னல் வரல வீட்டில். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, எதர் மாடம் சரியில்லை, இல்லைன்னா அந்த மாடம் சார்ந்து இவங்க ஆண்டனா பிளேஸ்மெண்ட் சரியில்லை. கரெக்ட். இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிருக்காங்க. வைஃபை நல்லா ஃபாஸ்டா இருக்கு, அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஃபுல் ஸ்பீட் எடுக்குது, சிக்னல் நல்லா இருக்கு வைஃபைக்கு. பட் ஆனா மொபைல் நெட்வொர்க்குன்றதுல செம்ம பெரிய கோட்டை விட்டானுங்க. அப்போ பாருங்களேன். ஸோ இதை தான் ப்ரோ சொல்ல வரோம் நாங்கள் வந்து இப்போ மறுபடியும் சொல்றேன், குவால்காம் வந்து காஸ்ட்லியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா எப்பயுமே அதுதான் இருக்கிறதுலயே நம்ம ஏரியாலேயே அக்மார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமா, இந்த ஏரியாலேயே கெத்தி வந்தாங்க. 100 வருஷமா இவர் செய்யறாரு. அந்த ட்ரெடிஷன்னாலே அவர்கிட்ட இருக்கிறதுல ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவன்கிட்ட ஐஎஸ்பி நல்லா இருக்கும் ஸ்னாப் டிராகன்ல. நெட்வொர்க்ல மோஸ்டா இது வரைக்கும் நெகட்டிவா யாருமே எனக்கு சிக்னல் இல்ல அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. ரொம்ப ரெண்டுல இருக்கிறதுனால தான் இஷ்டத்துக்கு ரேட் வச்சு வித்துட்டு இருக்கான் அவன். ரெண்டுமே மெயின். அதே மாதிரி இப்போ என்பியூ லேட்டஸ்டா ஏஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்போர்டு நிறைய விஷயங்களை வந்து ஏஐல இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் குவால்காம் தான். அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்னாப்டிராகன் இருக்க போன்ஸ்ல தான் ஆன் டிவைஸ் நிறைய சப்போர்ட்டுமே இருக்கு. மீடியாடெக்ல கூட எல்லாமே கிளவுட் பேஸ்டா இருக்குது. பட் ஸ்னாப்டிராகன் வந்து ஆன் டிவைஸ்ல பண்ண முடியுது அவங்களால. இத்தனைக்கும் வீடியோ எரேசர் ஆப்ஷன்லாம் கூட பாத்தீங்கன்னா 8 லிட் லான்ச் ஆகும்போது சொல்லிருப்பாங்க நீங்க ஆன் டிவைஸ்ல பண்ணிக்கலாம், நெட் தேவையில்லை. ஸோ அதான் அப்ப பாருங்களேன் ஃபேக்ட் என்ன இந்த இடத்துல.
நீங்க மிட் ரேஞ்சில் வந்து அந்த கேப்பை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டது மீடியாடெக் டீம்ல மார்க்கெட்டிங் சைடில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம சல்யூட் போடலாம். கரெக்ட். அந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. அவங்க யூஎஸ்பி என்னவோ அதை கரெக்டாக அவங்க சொல்லி மார்க்கெட் பண்றாங்க. கேமிங் அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. ஸோ இதை தான் வந்து லேட்டர் யார் ரியலைஸ் பண்ணான்னா இவங்க குவால்காம் ரியலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்நேரம் என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் பெரிய ஷேர் வந்து அதுக்கப்புறமா தான் இந்த நீங்கள் சொல்லி இவனுக்கு ரிலைஸ் பண்ணா 7+ அப்படின்னு ஒரு கேட்டகரி கேமிங்காக சிப்பு கொண்டு வந்தானுங்க. 7+ Gen 1, 7+ Gen 2, 7+ Gen 3. சீரியஸா ப்ரோ. அது வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க கூலா 8200 அந்த மாதிரி சிப் போடுறாங்க. அவங்க கிட்ட பதிலுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க கிட்ட எதர் டேரக்டா 8 சீரிஸ் தான் போய் ஆகணும் மாதிரி இருந்தது. 7 சீரிஸ் பார்த்தா என்ன இருந்ததுன்னா அப்போ 7 Gen 1, 7 Gen 2, 7 Gen 2 இதை வச்சு என்ன பண்றது? ஒண்ணும் இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கிடையாது. உங்களுக்கு போட்டோகிராஃபி அதெல்லாம் நல்லா இருக்கும், அவுட்புட் நல்லா இருக்கும். பட் ஆனா வந்து கேமிங்க்கு இது செட்டே ஆகாது. அந்த 25 to 30 பட்ஜெட்ல இந்த சிப் தான் கிடைக்கும். அதை வாங்குறவன் கேம் விளாண்டானா செம கடுப்பாயிருவான். கரெக்ட். இதேபலாவும் இருக்காது. இதுலயே இன்னொரு பிரச்சனை என்ன வந்ததுன்னா 7+ Gen 2 வந்தது. ஆனா காஸ்ட்லியா இருந்தது. ஆமா. அதனால போக்கோ FI மட்டும் தான் ஓரளவுக்கு அதை போக்கோ மட்டும் தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த மீடியாடெக் போடுற மாதிரினா போக்கோ டிவைஸ் மட்டும் தான். FI F6 இவனுக்கு தான் 7+ Gen 2, 7+ Gen 3 இப்போ யூஸ் பண்ணிருக்கான். ஆமா. நார்டு 4ல 7+ Gen 2ல நார்டு 4ல வந்து 7+ Gen 3 ப்ரோ. போக்கோ F6ல வந்து 8s Gen 3 ப்ரோ. இப்போ ரீசெண்டா வந்து இந்த சிப்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. இப்போ 8s Gen 3 அந்த கேட்டகரிக்கு வந்துருச்சு. அண்டர் 30ல கிடைக்குது இப்போ. ஆமா. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வருது. ஸோ மொத்தம் இது நாங்கள் உங்ககிட்ட ஏன் கன்வே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் பேஸ்டு ஃபோன் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல வரலங்க. மார்க்கெட் எப்படி மாறி இருக்கு பார்த்தீங்களா அப்படிங்கிறத கன்வே பண்ண நினச்சோம். அது வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் நெட்வொர்க் எப்படி மீடியாடெக் கொடுக்குதுன்றத மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாராவது வச்சுருந்தாங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது உங்களுக்கு பெட்டர். ஏன்னா என்ன மாதிரி மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா ஒர்க்கே ஆகலைன்னா இப்போ ஒருத்தர் மெயின் ஃபோனாக வாங்குறாங்க 24,000 வாங்குறாங்க, நெட்வொர்க்கே வரலன்னா அவங்க ஜியோ சிம் தான் மெயின் யூஸ் சிம்னா என்ன பண்ணுவார் அவர்? ஃபோனை மாற்ற முடியாது. பிரச்சனையே இல்லை. 1500 ஜியோ ஃபோன் எங்கேயாவது 500 ரூபாய்க்கு யாராவது வித்துட்டு இருப்பாங்க. அதை வாங்கி அதில் ஜியோ சிம்மை போட்டு இதில் வெறும்னே ஒய்ஃபை மட்டும் கனெக்ட் பண்ணி ஹாட்ஸ்பாட் இருக்கும்ல, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அது ஆனால் அப்டேட் கொடுத்தது டிசேபிள் பண்ணாங்க. நாங்கள் அப்படியா எல்லாம் அதான் ப்ரோ. நல்லா ஒரு சில விஷயம் இருக்குங்களேன். அது முதல்ல டிசேபிள் பண்ணுறது தான் நம்ம மெயின் எய்மே. ஏன்னா யாருமே ஹாட்ஸ்பாட்டுக்கான தனியாக போய் வாங்க மாட்டாங்க. இதோட முடிஞ்சு 1500 முடிஞ்சிருது. இதே வாங்கி எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான். அதனால எல்லாருக்கும் காண்டாகி அதை டிசேபிள் பண்ணி விட்டாங்க போல. சரி மொத்தம் அதாங்க மீடியாடெக்கோட எவல்யூஷன் பற்றி கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கும் ரொம்ப காலமாக இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு இவங்களும் குவால்காமும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசர் அப்படிங்கிற லைனப் தான் லேட்டாக வந்துச்சே தவிர குவால்காம் கிட்ட கிரைட் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. நான் சொல்றதுல எப்படின்னா 2011, 12 வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் இவங்க ஸ்கார்பியன் இப்படிலாம் வச்சிருப்பாங்க. கரெக்ட். சரியா? ஸோ அப்படிலாம் இருந்தது. அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ ஒரு சோனி எரிக்சன் எக்ஸ்பீரியா ஃபோன் ஒன்று இருக்கு. அது இதுக்காகவே நான் வந்து விண்டோஸ் ஃபோன் ஒன்று வாங்கினேன். அதில் வந்து ஸ்னாப்டிராகன் 7200 ஒரு சிப் இருக்கு. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரே சிரிப்பு. 7200ன்றது ஸ்னாப்டிராகன்ல 2007, 8ல இருந்திருக்கு. ஏன்னா நான் மீடியாடெக்கோட இது மாதிரி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இருந்து. ஆனா எத்தனை வருஷம் கழிச்சு மீடியாடெக் வந்திருக்கு பாருங்க. 7200 அவன் 2007, 8ல வச்சிருந்த ப்ராசரு நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா 7200 போன வருஷம் விட்டுட்டு சுத்திட்டு இருந்தான். ஸோ அதான் நிலவரம். சரி ரைட்டு. ஸோ உங்களுக்கு வந்து மீடியாடெக் டிவைஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்கள் நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு நீங்கள் மெயினாக சொல்லுங்க. இந்த மோஸ்ட்டாக இந்த பட்ஜெட் ரேஞ்சில் 7200, 7300 வருது. ஸோ நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ சிம் யூஸ் பண்ணீங்கன்னா நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையான்றதை நாங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக. ஸோ அதான் சொல்ல நினச்சோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் பற்றி நாங்கள் பேச விரும்பல. அதெல்லாம் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். மீடியாடெக் சூப்பர், உண்மையிலே சூப்பர் அது. ஸோ அதெல்லாமே சப்ஜெக்டிவ் ஏரியாவும் நாங்கள் பார்க்குறோம். சரியா? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் என்னன்னா ஸ்டாண்ட் பைல பேட்டரி எப்படி இருக்கு, பேட்டரி லைஃப் ஓவரால் எப்படி இருக்கு, நெட்வொர்க் எப்படி இருக்கு. ஏன்னா ஃபோன் வாங்குறது ஃபோன் பேசுறதுக்கு தான். அதுவே ஒர்க் ஆகலன்னா என்ன பண்றது? சத்திய சோதனை தான். டிஜிட்டல் டிடாக்ஸ். ரைட்டுங்க. ஸோ இதிலிருந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பை.